ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி, பரோட்டா, நான், புலாவ் இதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொட்டேட்டோ கேப்சிகம் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். ஒரு 50% வேக வச்சு எடுத்துகிட்டா நமக்கு கறி செய்கிறப்போ ஈஸியாக குக் ஆயிரும். இப்போ இதை வேக வச்சு தனியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கப்பவே இது கூட ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கறி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த மசாலா கூட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இது கூடவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்த தண்ணியும் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கரம் மசாலாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த கறி ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த கறிக்கு இந்த மசாலா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, ஒரு 4 முந்திரி இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக இதில் ஒரு குடமிளகாயை விதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். குடமிளகாய் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். அதனால் கடைசியாக சேர்த்துட்டு ஒரு 2 கொதி விட்டால் போதும். இது வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ கேப்சிகம் கறி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. கடைசியாக இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குருமா ஐட்டம்ஸ் இது மாதிரி கிரேவி கறி ஐட்டம்ஸ்க்கெலாம் கடைசியாக சர்க்கரை சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலாவை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம்.
இன்றைக்கி வந்து இதை நான் தோசையோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, நான், புலாவ் இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.